வெளியே இருக்க ட்ரை பண்ணீங்கன்னா அவர் அந்த பக்கம் போனாருன்னா பின்ன சுபாஷ் நிலைமை தான். ஏன்னா நம்ம தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் பைக்ல போறவங்களுக்கு தான் தெரியும் ட்ரிபிள்ஸ் போனா எந்த மாதிரி கஷ்டம் கஷ்டம் இருக்கும்னு. இப்போ ஓட்டுறவர் என்ன மாதிரி கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாருன்னு பாருங்க. ஹாய் டூ, வெல்கம் டு சங்க பிளாக். ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் பண்ணுறோம், ஏதாவது முன்னப்பின இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு மேட்டூர் ஒரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி எடுக்க போகிறோம். ஸோ அவங்க போகும்போதுலாம் என்ன ஃபேஸ் பண்ணுறோம், அங்கே இருக்கிறதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்படுறோங்கிறத நீங்களே பாருங்கள். பஸ்ஸு வெயிட் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். இன்னும் ட்ராவல்ஸ் சொன்ன டைம் வந்ததே கிடையாது. அந்த வீடியோ தான் நாங்கள் இருக்கோம். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எல்லவோ. ஒரு வழியா பஸ் வந்துடுச்சு பாய்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பீஸ்னு வந்தாலே முதல்ல ஃபோட்டோகிராஃபர் தான் இருப்பாங்க. 6 மணி ரிசப்ஷன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கே வந்தாச்சு. வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு இடத்த தேடணும். போய் சாப்பிட போகலாம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு போய் தொலையா. நாங்க போவோம், இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல சாப்பிட்றதுக்கு போகலாம். கடையை தேடி கடை பேர் சொல்லையா? கடைக்கு பேரை தென்னாங்கல்லையே. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? தேடி பிடிச்சி ஒரு கடையை போய் பார்த்தா இந்த கடையில் கண்டுறாங்க இருக்குங்க சாப்பாடு. ஆசைப்பட்டு ஒரு ரோஸ்ட்டு கேட்டா பிடிச்ச மாவில் ரோஸ்னா நைஸாக இருக்குது, கல் நைஸாக கழுச்ச மாதிரி ரோஸ் விட்டு கொடுத்தான். ஐயோ சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு மறுபடியும் போய் ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் மேலே வேலை முடிஞ்சால் மேட்டூர் டைம் போகிறதுக்கு உண்டான வழி என்னன்னு பார்ப்போம். தமிழ் ரோட்டை வாரன்றிருக்கான், வந்தால் போய் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மண்டபத்தில் வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு ரூமை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. வாங்க காமிக்கிறேன். டோரோட என்ட்ரி யாரோ பசிக்குது சாப்பிட்டாங்க போல. இவ்வளோதான் இருக்கு. இதில் தான் பூட்டு போட்டு கொடுத்துருந்தாங்க. பட் அந்த பூட்டை அதை தாண்டி நிற்கிது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. இது வரைக்கும் இந்த மண்டபத்துக்காரங்களை பாராட்டணும். ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான். இதில் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. பாத்ரூமுக்கு வந்து கொண்டே தேவையில்லை, இதை இழுக்கிறதுக்கே நீங்கள் தனியாக சாப்பிட்ணும். உள்ளே போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. சாம்பிள் வேணால் காமிக்கிறேன் பாருங்க. வெளியே இருக்க ட்ரை பண்ணீங்கன்னா ஏன்னா அப்பதே வந்து இருக்கும்போது வரல, இப்போ வரேன். இப்போ வேணா எடுத்து பார்ப்போம். இவன் முன்னையும் மாட்டிக்கிட்டான். இப்படி உள்ள மாட்டிப்பீங்க. அப்புறம் ஒரு ஆளை கூப்பிட்டு வாட்ச்மேனை கூப்பிட்டு இப்படி ஓப்பன் பண்ணி மறுபடியும் நீங்கள் வெளியே வரணும். இப்போ நம்ம எங்கே போக பார்த்தீங்கன்னா மேட்டூர் டைம் போகிறோம். வாங்க போகலாம். நம்ம அருமை தம்பி கண்ணன் அவர் வந்து விட்டார். அவர் தான் மேட்டூரோடைய கைடு நமக்கு இப்போதைக்கு. ஆகுது. ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். பாருங்கள், நமக்காக R15 பைக்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம கூட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறாங்க. சரி வாங்க போய் டேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா சுருதி. இங்கே எப்படா ட்ரிபிள்ஸ் தான் போகிறாங்க ஒரு சிலர்லாம். ஃபஸ்ட் டைம் இதில் ட்ரிபிள்ஸ் போகிறேன். R15 பைக்கில் போகிறவங்களுக்கு தான் தெரியும் ட்ரிபிள்ஸ் போனால் எந்த மாதிரி கஷ்டம் இருக்கும்னு. இப்போ ஓட்டுறவர் என்ன மாதிரி கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாருன்னு பாருங்கள். ஸோ கூட்டிகிட்டு வந்தவரே கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட வச்சுட்டோம். அதுக்கேற்ற மாதிரி
ஸ்பீட் பிரேக்கர் வேற வருது. பார்த்தீங்கன்னா இதுதான் மேட்டூர் டேமு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ லைட்டாக ஓப்பன் ஆகி வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நீ பார்த்ததுலையேன்னு கேட்காதீங்க, நானும் திருநெல்வேலிக்காரன் தான், அங்கே பார்த்துருக்கேன் சின்ன வயசில். ஆனால் ஒரு பெரிய வயசானவனு கேட்காதீங்க. காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. ஓரளவுக்கு கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் தண்ணி ஓப்பன் பண்ணதெல்லாம் பார்க்குறேன். அப்படியே சீடி பாஞ்சிட்டு அழகாக வந்துக்கிட்டு இருக்குது. ஒன்றா ஹைட்டு வாங்க. இன்னும் கைடு வந்து இங்கே நீங்கள் பார்க்கறத பக்கத்தில் போய் பார்த்தா நல்லா இருக்கும் சொல்கிறாரு. வாங்க போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு எங்களுக்கும் தெரியாது. கைடு வந்து மலை மேலே கூட்டிகிட்டு போகிறான். எங்கேயும் கூட்டிகிட்டு போய் ஓடு தள்ள போகிறான்னு தெரியல. ஆனால் இது நல்லா இருக்கு. யானையா மீட்டர் மீட்டர் யானை வரும். இவ்வளோ இது நம்ம திருநெல்வேலி மேலே வந்து போகுது. டேமை கூட்டு போறேன், ஏதோ காட்டு பாதையில கூட்டிட்டு போறான். எங்க கூட்டிட்டு போறான்னு பார்க்கலாம் வாங்க. என்னடா காந்தாரா காடு மாதிரி இருக்கு. காந்தாரா காடு பாக்குறீங்கன்னா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். காந்தாரா, பாகுபலி. ஸோ இங்கே நிறைய லவ் பேர்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம்னு தெரியுது. இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு உடனே போயிடலாம். இது நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் தெரியுது. நீ மூடு. கீழே வந்தீங்கன்னா 16 நாள் காரியம் பண்ணுவாங்க, வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் சுபாஷ் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு கமல்ஹாசன் படம் வரத மாதிரி இங்கேருந்து குதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வசதியாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஆழம் டேம். அப்போ இது அதான் என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பா நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாம் வாங்க. இருந்து அப்படியே டைவிங் அடிக்க தெரிஞ்சவங்க அடிக்கலாம். ஆனால் என்ன உயிர் தான் திரும்பி ஆள் தான் வர மாட்டீங்க. இங்கே இருந்தும் டைவ் அடிக்கலாம் போல். அடிக்க போகிறேன்னு நினைக்காதீங்க. சர்க்கஸ்லாம் காமிக்க வரல, எட்டி தான் பார்க்குறேன். ஸோ கீழே வந்து அந்த வாட்டர் லெவலை செக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஷன் மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா டைவ் அடிக்க வராங்களோ இல்லையோ, சரக்கு அடிக்க மொத்த பசங்க இங்கே தான் வராங்க. ஆனால் நாங்கள் அதுக்கு வந்தோம் நினைக்காதீங்க. நாங்கள் வந்து மேட்டூர் டேம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க தான் வந்தோம். தெரிஞ்சுங்க, தெரிஞ்சா அந்த ஏற உங்களுக்கு அவார்டே தரலாங்க. பார்த்துட்டோம், அப்புறம் கிளம்ப வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா போகிற ஒரு இடத்துலையும் ஒரு புதற்குள்ளேருந்து ஒருத்தங்க வெளியே வராங்க. நம்ம யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். காதல் பண்ணுறவங்க காதல் பண்ணி சந்தோஷமாக இருக்கட்டும். காதல் பண்ண ஆள் இல்லாதவங்க போகலாம், தனியாகவே சிங்கிளாக வாங்க. எவ்வளோ ஆளுக்கு நம்ம குதிச்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தானே போகிறேன். என்னடி கூட்டு வந்து பண்ணின கொலைக்கேசில் உள்ள தண்ணி வாங்க. எனக்கே லைட்டாக பயமாக தான் இருக்குது. எவ்வளோ ஆழந்தா இருக்கும்? 120 அடி. 120 அடி வந்துருச்சு தண்ணி. 120 அடி இருந்துச்சு. என்னடா அதெல்லாம் அங்கங்கே இருக்குது தானே வீடா? இல்லைண்ணா அது போட்டு. ஓ போட்டா? நான் சென்னை மாதிரி முங்கி தண்ணி வர மாதிரி இருக்கும் போல அப்படின்னு நினச்சேன். சென்னை அளவுக்குலாம் இங்கே முழுகாதுண்ணா. சென்னை அளவுக்குலாம் முழுகாதுன்னு இல்லை, நம்ம அங்கே இருந்து பார்த்த பாலம் சின்னதாக தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவ்வளோ லாங்காக எல்லாருக்கும் எல்லாத்தையும் காமிக்கணும்னு கஷ்டப்பட்டு, அந்த மலைகளெல்லாம் காமிக்கணும்னு கஷ்டப்பட்டு நம்ம கைடு மேலே கூட்டு வந்திருக்காரு. கைடு இப்படி கேமரா மறைச்சிங்க என்ன? அவர் அந்த பக்கம் போனாருன்னா பின்ன சுபாஷ் நிலமை தான். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம், அவங்க வேற கால் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அடுத்த மதிய சாப்பாடு சாப்பிட்ற வேலையை போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே பைக்கில் வந்து என்னது டோன்ட் ட்ரிங்க், ஃபோன் பேசிட்டு பைக் ஓட்டாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இறக்கத்தில் நீங்கள் போகும்போது 3 பேரும் போகாதீங்க. முன்னாடி வண்டி ஓட்டுறவன் நிலமை என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும். புரிஞ்சவன் பிஸ்ஸான்னு சொல்லி
அதுக்கப்புறம் முடிஞ்ச கேப்பில் வீடியோ எடுப்போம் பாருங்கள். அதாவது நம்மளோட கண்ணை பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வழியாக 12 மணிக்கு முடிஞ்சிச்சு. 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அவங்க ஸ்டார்ட் பண்ண வந்து 7 மணிக்கு தான். நைட்டு 12 மணி வரைக்கும் இது பண்ணிட்டாங்க. இதுலேயே ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் ஏரியா இருக்குது. ஐயோவாவது வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது இருக்கிறதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நாளைக்கு காலையில் 4 மணி முகூர்த்தம். கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர் 3 மணிக்கு வரலாம். எல்லாரும் சொல்கிறாங்க கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர் இருப்பான், ஜாலியாக நின்றுட்டு இருப்பாங்கன்ட்டு. அவசரம் கிளிய அளவுக்கு அடித்து முடிச்சு இப்போ அவங்க தூங்க போயிட்டாங்க. இன்னும் போய் பேக் பண்ணிவிட்டு தூங்கணும். இன்னைக்கு காலையில் 3 ஹவர் தான் தூக்கம். போய் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு எப்படி எப்படிலாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். டே 1 நல்லா போச்சு. ஃபஸ்ட் டே விளாக் பண்ணுறோம். ஆனால் ஓடியில் ஷூட்டோடைய ஃபோக்கஸில் வந்து விளாக் எடுக்கிறதுக்கு மறந்தாச்சு. ஏன்னா நம்ம வேலை தான் முக்கியம். அதனால் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளாக் எடுக்கிறோம். நாளைக்கு காலையில் வேலைக்கு போகும்போது எடுப்போம். இடையில கேப் இருந்தால் வேலை பார்த்துட்டே எடுப்போம். வாங்க.